ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்னென்ன சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவனை உனக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹவு டு யூ நோ ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டு யூ நோ ஹர் அப்படின்னா அவளை எப்படி தெரியும், ஹிம் அப்படின்னா அவனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் டைம் ஜாப்பை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ட்ரஸ்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கோர்ஸ் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? நீ அதை எப்பொழுது வாங்கினாய் அப்படின்னு கேட்குறத வென் டிட் யூ பை இட் அப்படின்னு கேட்கலாம். வென்னா எப்போ, டிட் யூ பை இட் அப்படின்னு கேட்குறது. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்னொரு முறை அப்படிங்கிறத ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் மோர். நான் அப்புறமா சாப்பிடுவேன். நீ சாப்பிடலையா அப்படின்னு, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுவேன், நான் அப்புறமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்புறமா சாப்பிடுவேன் அப்படிங்கிறத ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன், ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அப்புறமா. புரிஞ்சுதுங்களா? வெறுங்காலுடன் நடக்காதே. அங்கேயும் போற வெறுங்காலோட போகாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வெறுங்காலுடன் நடக்காதே அப்படிங்கிறத டோன்ட் வாக் பேர்ஃபுட். பேர்ஃபுட்னா என்னன்னா செருப்பு இல்லாம வெறுங்காலோட நடப்பாங்க இல்லையா, அததான் வந்து பேர்ஃபுட் சொல்றோம். டோன்ட் வாக் பேர்ஃபுட் அப்படின்னா வெறுங்காலோட நடக்காத அப்படின்னு சொல்றத டோன்ட் வாக் பேர்ஃபுட் அப்படின்னு சொல்றோம். நீங்கள் அதை உச்சரிக்க முடியுமா? நமக்கு ஒரு வேர்ட்கான ஸ்பெல்லிங் தெரியல அண்ட் ஆல்சோ கொஞ்சம் லென்த்தா இருக்கு, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, இல்ல அதை எழுத கஷ்டமா இருந்தா எனக்கு உச்சரிக்க முடியுமா, அதாவது ஸ்பெல் பண்ண முடியுமா, ஸ்பெல்லிங் சொல்றீங்களா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அதை குட் யூ ஸ்பெல் இட். ஸ்பெல் அப்படின்னா இந்த வேர்ட்ஸை சொல்லுவோம் இல்லையா, ஒரு லெட்டர்ஸ், ஒரு வேர்ட்கான லெட்டர்ஸ் குட்டி குட்டியா COW அந்த மாதிரி சொல்றது, ஸ்பெல் பண்ணி சொல்றது தான் ஸ்பெல் சொல்லுவோம். குட் யூ ஸ்பெல் இட் அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் உச்சரிக்கிறீங்களா, சொல்ல முடியுமா, எனக்கு ஸ்பெல்லிங் சொல்றீங்களா அப்படி கேட்கறது. தொந்தரவுக்கு மன்னிக்கவும். இதை எப்படி சொல்லலாம்? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு கேட்போம். இல்லை அப்படின்னா என்னோட டிஸ்டர்பன்ஸ்க்கு சாரி, தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி சொல்றத சாரி ஃபார் த ட்ரபிள். சாரி ஃபார் த ட்ரபிள் அப்படின்னா தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் அதை பொருட்படுத்தவில்லை. நான் அவங்க சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றத ஐ டோன்ட் மைண்ட் இட். ஐ டோன்ட் மைண்ட் இட் அப்படின்னா அதை நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றது. பொருட்படுத்தல அப்படின்னு சொல்லலாம், அதுல இது பெருசா எடுத்துக்கல, இந்த மாதிரி சொல்றத ஐ டோன்ட் மைண்ட் இட் சொல்லுவோம். பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பொய் சொல்லுவதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொய் சொல்லாதே அப்படிங்கிறத டோன்ட் டெல் லை அப்படின்னு சொல்லலாம். இதை பொய் சொல்றதை நிறுத்து அப்படிங்கிறத ஸ்டாப் டெல் லைங் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்றது எல்லாமே நம்ம கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இதுதான் இங்கிலீஷ். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, அதை சொல்லி பழகுங்க, பேசி பழகுங்க. அஃப்கோர்ஸ் நான் கூட தப்பு பண்ணலாம், பட் நிறைய பேர் சொல்றீங்க. ஷியோர், நானுமே லேர்னர் மாதிரி தான். ஸோ நானுமே கத்துக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நான் எது தப்பு பண்ணாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு லேர்னிங்க்கு பெட்டரா இருக்கும். டாடா, பாய்.